வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் அரிய சந்தர்ப்பத்தையும் இனிய நன்னாளையும் தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய உதவியாளராய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி மறுபடியும் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம், அழைக்கிறோம். எங்களோடு கூட இந்த இணையதளத்தில் நீங்கள் இணைந்திருந்து இந்த காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருவதற்காய் நன்றி. உங்களுடைய ஆதரவுக்காய் நன்றி. ஆனால் இந்த ஆதரவு நிமித்தமாக இந்த சேனல் ஆகட்டும், நானாகட்டும், பரலோகமாகட்டும், இதை நம்பியெல்லாம் இயங்கிக் கொண்டில்லை. உங்கள் ஆதரவு ஏன் நாங்கள் பாராட்டுகிறோம் என்றால், உங்க ஆதரவு எங்களுக்கு தந்த ஆதரவு அல்ல, உங்களுக்கே நீங்க யாவரும் தரக்கூடிய ஆதரவு. உங்களையே நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஏனால் இந்த வேதாகமம், வேத விவிலியம் பார்ப்பீர்களானால் எழுதி கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை கொண்டு, அதாவது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்ப்பீங்கனால் மொழிபெயர்ப்பானது கொஞ்சம் அங்கங்க அடி வாங்கும். ஏன்னா நிறைய மொழிகள்ல மொழிபெயர்ப்பு நடக்கிறப்போ அந்த அந்த தாக்கமானது சற்று குறையதான் செய்கிறது. சிலது பார்ப்பீர்களானால் தமிழ்ல நல்லா வரும், சிலது பார்ப்பீர்களானால் ஆங்கிலத்துல நல்லா வரும், சிலது பார்ப்பீர்களானால் ஜூவிஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு, சிலது பார்த்தீங்கன்னா அந்த டிஎஃப்டின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி நிறைய நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சிலது நல்லா வரும். அப்போ நமக்கு பார்ப்பீர்களானால் எந்த காரியத்தை அவங்க சரியா மொழி பெயர்த்திருக்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ காட் பிரெத்டு அப்படின்னு வருது. அப்ப வேற மொழிபெயர்ப்புகள்ல பார்ப்போம்னா, ஆண்டவராகிய தேவன் கைப்பட தன் சுவாசத்தின் மேல் ஆணையிட்டு கைப்பட எழுதின விவிலியம் ஆவது அப்படி என்று சொல்லி எல்லாம் அங்கே வசனம் வருகிறது. எதற்காக இந்த விவிலியம் ஆண்டவராகிய தேவன் எழுதி கைகளிலே கொடுப்பாரானால், அங்கே அதே வசனத்தில் பார்ப்பில்லானால் டு பிரிங் கரெக்ஷன் ஃபார் டீச்சிங், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு, நாம் குறைகளை எல்லாம் திருத்தி கொண்டு குறைகளை எல்லாம் நிறைவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்குள் நாம் யாவரும் நடத்தப்படுவோம் என்று சொல்லி அந்த காரியங்கள் ஆண்டவராகிய தேவன் நல்ல, அதாவது எந்த காரியத்தை சொன்னாலும் அது நன்மைக்கு, எல்லா நன்மையான ஈவுகளும் தேவனாகிய கர்த்தரிடமிருந்தே வருகிறது என்று சொல்லி வேதாகமம் தென்னந்தெளிவாக சொல்லுகிறது, இல்லைங்களா? அதே போல எல்லா விதமான தீங்குகளும் பாதாளத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள் கொண்டு வருகிறதாக வேதாகம் சொல்லுகிறது. அதனால்தான் ஹெவன் ஆர் ஹெல். நம்ம சேனல்லே பார்ப்பீங்களானால் அங்கே ஒரு போஸ்டர் போட்டிருப்போம். அந்த போஸ்டர் எடுத்து பாருங்க. அந்த போஸ்டர்ல ஹெவன் ஆர் ஹெல் அப்படின்னு போட்டிருப்போம். பரலோகமா இல்ல நரகமா? இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னவென்றால், இந்த உலகத்துல பரலோகத்திற்கும் போகணும், நரகத்தின் அந்த இச்சைகளுக்குள்ளும் நான் வாழ்ந்து வர வேண்டும். எதையும் இச்சை அடக்கம், அந்த சுய அடக்கம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்கேயும் நல்ல உலகத்துல என்ஜாய் பண்ண வேண்டியது, குடி வெறி, காம விகாரம் எல்லாத்துலயும் உள்ள பூந்துட வேணும். ஆனா பரலோகத்துலயும் ஒரு இடம் வேணும், நரகத்துக்கு நான் போகக்கூடாது. அது நடக்காது. நீங்க ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூல்ல தான் போட முடியும். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த ஸ்கூல்ல இருக்கட்டுங்க, மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு போட்டுங்க. ஏன்னு கேட்டா, மத்தியானத்துக்கு மேல வர சப்ஜெக்ட்லாம் அங்க நல்லா எடுக்கிறாரு ஒரு டீச்சரு, இங்க இருக்கிறவர் காலையில் நல்லா எடுக்கிறாருன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 2 ஸ்கூல்ல இருந்தும் உங்களுக்கு டிசியை கிழிச்சு கொடுத்து போய் வீட்லயே உட்காந்து என்னமோ பண்ணு, சட்டி போன தேயின்னு அமுச்சு விட்டுருவான். கரெக்டுங்களா? எப்படி உலகத்தின் நடைமுறைக்கு அது ஒத்து போகாதோ அதே போலதான் தேவனாகிய கர்த்தரிடம் நீங்கள் வர வேண்டும் என்றால் பரிசுத்தம் என்கிற போருடையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஏனென்றால் சக்கரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறது, அங்கே அவர் சுத்த கண்ணராய் இருக்கிறார், தீங்கான காரியத்தின் மேல் அவர் கண்கள் கூட செல்லாதாம். நினைவுகள் விடுங்க, எண்ணங்கள் விடுங்க, செயல்பாடுகள் விடுங்க, அவருடைய கண்கள் கூட அந்த இடத்தில் போகாதாம். அதே போலதான் யோபு பக்தன், இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி யோபு பக்தன் பார்ப்பீர்களானால் வேதாகமம் விவிலியம் முதல் 1000 ஆண்டுகளிலே வாழ்ந்தவர் அவர். அதுதான் அங்க சரித்திர குறிப்பீடெல்லாம் சொல்லுகிறது.
அப்படி பார்ப்பீர்களானால் அவர் ப்ரீ ஓல்டு கவர்னன்ட், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாடு முன்பே இருந்தவர். பழைய ஏற்பாடுன்னு ஒரு ஏற்பாடு இல்ல, ஆபிரகாம்ல பிறக்கல. இல்ல, ஆபிரகாம் பிறந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். யாக்கோபு வாழ்ந்து வந்த காலங்களில யோபு பக்தனும் வாழ்ந்து வந்தார்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஆனாலும் மோசே பக்தன் பிறக்கலையே, அவர் பிறந்த பிறகுதானே இதெல்லாம் எழுதவே படுகிறது. அந்த யோபு புத்தகத்தையும் எழுதினது மோசே பக்தன் தான், பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டு எழுதினதாக வேதபாரகர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? யோபு பக்தன், என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், எந்த பெண்ணாவது நான் பார்ப்பேன் ஆனால் அந்த பாவம் என்னை பற்றி கொள்ளட்டும், அந்த பாவம் என்னை தொடர்ந்து என்னை சிதைக்கட்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்டவன் நான், என் மேல் எப்படி இந்த கொடிய பாவமான, இந்த மரண பாவமான இந்த வியாதி வரும் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருப்ப இந்த உரையாடுதலை நாம் பார்க்கலாம். இது எங்க இருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படல, தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எங்க இருந்தார் தெரியுங்களா? ஜனங்க மேல இருந்தார். அதே போல புதிய ஏற்பாடுல ஒரு பழைய ஏற்பாடு மனிதன் வருவார் இல்லைங்களா? அவர் பேர் அனானியாஸ் நினைக்கிறேன். அவர் அந்த இல்ல சிமியோன் தாத்தா இருப்பார் இல்லைங்களா? அவர் இயேசு பாலகனை கைகள் ஏந்தி, நான் மெஸ்ஸையா கண்டுவிட்டேன், நான் இனி மரித்தாலும் என்ன சந்தோஷமாக மறிப்பேன்னு சொன்னவர். அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லுகிறது. அப்ப அதனாலதான் யாரு நம்ம தாவீதுக்காரனும் சொல்றார், பரிசுத்த ஆவியானவரை என்னிடமிருந்து எடுத்து விடாதிருங்கள் என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாடுக்குள்ள வந்த பக்தர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல இல்ல, உள்ள இருக்கிறார். தேவாலயம், நானும் நீங்களும் தான் அவர் வாசம் செய்கிற தேவாலயம், நமக்குள்ள வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரிப்புக்கு பின்பே, அவருடைய புது உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கைக்கு பின்பே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து வாசம் செய்து நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கார். ஏனென்றால் பரிசுத்த சந்ததியாய் நாம் மாறிவிட்டோம். அந்த இரத்த உடன்படிக்கை தேவையா இருக்கிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், ஆனால் மேலே இருந்தார், அவரை வழிநடத்தலாம். அந்த பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் 2 திமோத்தி 3:16 எழுதினதை அவர் விவிலியம் பிறக்கும் முன்பே அவருடைய நாவலை உச்சரிப்பதற்கு என்ன காரணமா இருக்கக்கூடும்? ஒருவர் தானே அதை எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தானே எழுதுகிறார் எல்லாத்தையும். அப்ப எங்க சொல்லுகிறார், கண்களோட கூட நான் உடன்படிக்கை பண்ணினேன். எவ்வளவு பேர் அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க கட்டுக்குள் வைத்திருக்கீங்க? வேதாகமத்துடைய நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும்படி நீங்கள் யாவரும் எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழ்கிறீர்கள்? வெளிச்சத்தில் வாழ்கிறீர்களா? ஜாக்கிரதையாக நடக்கிறீர்களா? தேவ பயத்தோட நடக்கிறீர்களா? தெய்வீக ஞானத்தோட நடக்கிறீர்களா? காட்லி கேரக்டர் என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய கேரக்டர் என்றால் என்ன? நடத்தை, தெய்வீக நடத்தை இருக்கிறதா? அப்படின்னா தெய்வன் எப்படி நடப்பார் தெரியுமா? அப்படி ஸ்டைல நடக்கிறது இல்ல. தெய்வீக நடத்தை என்றால் உங்களுடைய சொற்கள் ஆவின் கனி என்று சொல்லலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 21-23 பாருங்கள். வாயின் வார்த்தைகள் எப்படி வருது? காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டக்காரன் சரியான ஸ்பீட்ல வரான். நாங்க 3 பேரும் கிராஸ் பண்ணி போறோம் ரோட, சர்ச்சுக்கு போலாம். கிட்ட வந்துட்டான், இடிக்கிற மாதிரி அப்படி கட் பண்ணி போனா பாருங்க, எனக்கெல்லாம் தலை சூடாயிடுச்சு. திரும்பிட்டே அப்படின்னு ஒரு கத்திட்டான். அவன் அப்படியே போயிட்டான். நிறுத்தினா எல்லாம் கும்மாங்குத்தா குத்திருப்பாங்க. ஒரிஞ்சு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. கர்த்தர் தான் காப்பாத்தினார். இந்த நாய் எதை பார்த்துட்டு வந்தான்னு தெரியல. அடிச்சிருந்தான்னு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில தான் கிடப்போம் 3 பேர். அந்த ஸ்பீட்ல வந்தான். அவனுக்கு தூரத்திலே தெரியுது நாங்க கிராஸ் பண்றோம். டேன்னு கத்திட்டான். சர்ச்சுக்குள்ள போக போக பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த டேங்கிறது சரியான வார்த்தை தானா? கெட்ட வார்த்தை கூட நான் போடல. இல்ல, நாட் அலவுட். அதுதாங்க வேதாங்கமோ, அதுதான் விவிலியம், அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் கட்டளை. உலகத்தனோட கூட அது ஒத்தே போகாது. நம்ம சொல்லுவான், பைத்தியக்காரப்பழ இப்படியெல்லாம் வாழ்ந்தினா உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. மிதிச்சா மிதிக்கிட்டோம், அதுதான். ஆனாலும் நான் இயேசுவுக்காக நிற்பேன். அப்படிதாங்க ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்துவர்கள் யாவரும் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆயினும் அவர்களுடைய தெய்வீக சுவாபத்தையும் தெய்வீக நடத்தையும் தெய்வீக குணத்தையும் அவர்கள் விட்டு விடாதபடி, எரிச்சாலும் எங்களை எரிக்கிட்டும் உயிரோட, சிங்க கபில போட்டாலும் போடட்டும், கண்களுக்கு முன்பே அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கற்பழித்து கொண்டார்கள், கொல்லட்டும், ஆனால் இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியா நிற்போம். அவங்கெல்லாம் யார்? உலகத்துக்கு கண்கள் இல்ல, பைத்தியக்காரன்.
ஆனால் தேவனுடைய கண்களில ஞானவான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இயேசுவுக்காக நீங்க நிக்கிறப்போ, வேதாகமத்திற்காக நீங்க நிக்கிறப்போ, இட் ஷுட் காஸ்ட் யூ சம்திங். எதையோ ஒண்ணு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தினத்துக்கும் இதே மாதிரி காரியத்தை ஆண்டவர் அனுமதிச்சுட்டே இருக்க மாட்டாருங்க. அப்படி கிடையாது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, சில காலங்களுக்கு அது அனுமதிக்கப்படும் என்று 2 கொரிந்தியர் 4:17-18, பிரசங்கி 3:1-8 பார்ப்பீர்களானால், நகைப்பதற்கு ஒரு காலம் இருந்தால் அழுவதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம் இருந்தால் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது, வேதாகமம் சொல்லுகிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலைகளுக்குள் நாம் நடந்து சென்றாலும் இவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. அந்த வாயின் வார்த்தைகள் தான் ஜீவனும் மரணமும் அடங்கி இருக்கிறது என்று நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறதே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும். இந்த வெர்சஸ் எல்லாம் நல்லா கனெக்ட் ஆகும், ஸ்கிரிப்சர்ஸ். அதனால தேவன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாழ்ந்து நடக்கிறப்போ இத மாதிரி காரியங்கள், இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய, விவிலியத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் உங்களை இயக்கும்படி, அது அல்லும் பகலும் தியானிப்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அதன்படி வாழ்வது, அதுதான் அதோடைய பொருளாவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து, பல நியமங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். 150 பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் 6 அதிகாரங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருண வாயில நம்ம இருக்கிறோம். இதை தொடங்கி ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இது 150 பிரசங்கங்கள் செய்து அதுல ரொம்ப ஆழமான கருத்துக்களுக்குள் நாம் சென்று இருக்கிறோம். இதை இது ரொம்ப கம்மி பேர் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்களாம் அதிகமா ஷேர் பண்றது இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ஆனா அதிகமா நீங்க கொண்டு போய் சேர்த்துறது இல்லை. அது உங்க கடமை, உங்க மேல விழுந்த கடமை. இதை நீங்க செய்யலைன்னா நான் நரகத்துக்கு போவீங்களா? அப்படி கிடையாதுங்க பிரியமானவர்களே. நரகத்திற்கு அல்ல, பரலோகத்திற்கு சென்ற பின்பே உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நரகத்துல கிடப்பாங்க. இந்த ஒரு செய்தி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் பரலோகத்துக்கு வந்திருப்பேனே. இந்த ஒரே ஒரு செய்தியில இருந்து இருக்கக்கூடிய காரியம்தான் என்ன நரகத்துக்கு கொண்டு வந்தது. அந்த செய்தி என்னை காப்பாத்திருக்குமே அப்படின்னு உங்களை பார்த்து அழுவாங்க, என்ன பார்த்து அழ மாட்டாங்க. ஏன்னா என் கடமை நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு அறிமுகமானவர்கள் அல்ல. ஆக பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சியை, எத்தனை காரியங்களை நீங்க வாட்ஸ்அப்ல போடுறீங்க, ஃபேஸ்புக்ல போடுறீங்க, ட்விட்டர்ல போடுறீங்க. ஏன் இதை போடுங்களேன், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்களேன், ஃபார்வேர்டு அனுப்பி வைங்களேன். அது அவங்க இஷ்டம். அவங்க கேட்கட்டும், கேட்காம போட்டும். உங்க கடமையை நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி ஆள் கடந்த ரகசியங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய ரகசியங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆதியாகமத்துல முதல் 5 அதிகாரங்களிலே பார்ப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்புகளை உண்டாக்கி உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலேயும் அதிகாரத்தை தருகிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை அவர்கள் சரியாக பிரயோஜனப்படுத்தாதபடி கவனத்தை சிதறவிட்டு பாவத்திற்கு இரையானார்கள். பிசாசு வஞ்சித்தான். வஞ்சிக்கிற பிசாசுக்கு அவர்கள் இரையானார்கள். தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை இழந்து போனான் ஆதாம். தன்னுடைய உரிமை இழந்து போனார்கள் ஆதாம் ஏவாளும். அந்த உரிமை எல்லாம் இவன் பறித்து கொண்டு இந்த உலகத்திற்கே ராஜாவாய் மாறினான். அதற்கு பின்பே பாவத்துடைய பின்விளைவுகள், மனிதன் அக்கிரமமும் அயோக்கியத்தனமும் எல்லா விதமான கொலை பாதகங்களுமாய் மாறிவிட்டார்கள். வேசித்தனமும் காம விகாரங்களும் பெருகினது. ராட்சதர்கள் எல்லாம் பிறந்தார்கள். அதற்கு பின்பே ஆண்டவர் பார்த்தார், இந்த மனிதனை உண்டாக்குனதுக்காய் நான் வெசனப்படுகிறேன். இந்த மனிதனோ, இந்த சிருஷ்டிப்புகளோ இன்னி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு லாயக்கே கிடையாது. இந்த உலகத்தை நான் அழித்து விட்டு வேற ஏதாவது நான் ஒரு படைப்பை நான் படைத்து விடுகிறேன். ஏனென்றால் அவருக்கு அதுதான் பழக்கம். என்னவென்று கேட்டால், இந்த உலகத்துல யுகம் யுகமாய் அவர் ஆட்சி செய்து ஆளுமை செய்தவர். எத்தனை பில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமி இருக்கிறது என்றால் 13.54 பில்லியன் ஆண்டுகளாக, 13.5 பில்லியன் ஆண்டுகளாக இருக்கும் போது எத்தனையோ யுகங்களை ஆண்டவராகிய தேவன் சந்தித்தவர். எத்தனையோ படைப்புகளையும் சிருஷ்டிப்புகளையும் இதே பூமியில அவர் படைத்தவர். இந்த பூமி மேல அவருக்கு ஒரு தனி பற்று. எத்தனையோ கிரகங்கள் உள்ளது, ஆனா எல்லா கிரகங்களையும் காட்டிலும் இந்த பூமி என்கிற கிரகத்தை அவர் மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். பல காரியங்கள் இங்கே அவர் செய்கிறார். குறிப்பாக மனிதனை தன் சாயலாக படைத்து இங்கே வைத்திருக்கிறார். அவருடைய கவனமெல்லாம் இங்கே தான் இருக்கிறது.
ஆனாலும் அவர் எப்படியாக தள்ளப்பட்டார் என்றால், மனிதன் அப்படியாக அவனுடைய கடின இருதயத்தினால, வணங்கா கழுத்தினால, கீழ்ப்படியாமை உள்ள குணத்தினால அவன் தேவனை தள்ளி விடுகிறான். தேவனும் நானும் இவனை தள்ளி விடுகிறேன். அந்த நேரத்தில் தான் நோவா என்கிற ஒரு நீதிமான் அங்கே ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெறுகிறான். அந்த கிருபை நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறார். நான் இந்த உலகத்தை ரட்சிப்பேன், இந்த மனிதனை கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவேன், அதோடு கூட என்னுடைய சிருஷ்டிப்புகள் படைப்புகள் எல்லாம் நான் காப்பாற்றுவேன் சொல்லி பேழை என்கிற ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வரார். நோவாவின் பேழை என்கிற காரியம். நோவாவின் பேழை குறித்து தான் நாம் ஏறத்தாழ சில வாரங்களாக ஏறத்தாழ ஒரு 10 வாரமா அதை பார்த்துக்கிட்டு வரோம்னு நினைக்கிறேன். 6வது அதிகாரத்துக்குள் நுழைந்து 14வது வசனத்திலிருந்து ஆரம்பித்தோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரே நிமிடம். 14வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது பார்ப்பீர்களானால் 18வது வசனத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 18, 19, 20, 21 4 வசனம் தான் இருக்கு. அதுல பார்ப்பீங்கன்னா 6வது அதிகாரம் முடிந்தது. நோவாவின் பேழை எதோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்றால், நோவாவின் பேழையும் 2வது வருகை, கர்த்தராகிய இயேசுவின் 2வது வருகைக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இதையெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து இதை சேர்த்து நாங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். இதை நீங்க கேட்கிறப்போ உங்களுக்கு அருமையான ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். எதன் மேல் வெளிப்பாடுன்னா, உங்க மேலேயே வெளிப்பாடு கிடைக்கும். நீங்க எந்த நிலைமையில் இருக்கீங்க, உங்க பரிசுத்த ஸ்தானம், உங்களுடைய பரிசுத்த நிலைமை, பரிசுத்த ஜீவியம் எந்த ஒரு நிலைமையில இருக்கு என்று சொல்லி உங்களால புடமிட்டு பார்த்து அங்கே உங்களையே நியாயம் தீர்க்கும்படி உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் வந்து நியாயம் தீர்ப்பாரானால் அதை தாங்கக்கூடிய பலனோ சக்தியோ யாருக்கும் கிடையாது. யாருமே தப்பிக்க முடியாது. எல்லாரும் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படும். அதனால்தான் கிருபை என்கிற காரியம் கொடுக்கப்பட்டது. இயேசு என்கிற நாமத்துல பாவ மன்னிப்பு உண்டு. ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களை மாற்றப்படுவீர்கள். அன்பு தங்கையே, அன்பு தம்பியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே சத்தியம், இயேசுவின் ரத்தம் அன்றி உங்கள் பாவத்தை மன்னிப்பதற்கோ கழுவுவதற்கோ எந்த ஒரு நாமத்திற்கும் சரி, எந்த ஒரு பொருளுக்கும் சரி அதிகாரம் கிடையாது. நீ மாட்டு ரத்தத்தை எடுத்துட்டு வா, நீ ஆட்டு ரத்தத்தை எடுத்துட்டு வா, ஏன் நீ மனிதனையே அடிச்சு கொள்ளு, நான் இயேசுவின் ஸ்தானத்தை எடுத்து நானே சிலுவையில் அரைஞ்சு ரத்தத்தை சிந்துறேன்னு நீ சொன்னாலும் அந்த ரத்தத்தில் பாவம் இருக்கிறது. பாவம் இல்லாத மாசற்ற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தினால் அன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை. அந்த ரத்தத்தினால் அன்றி உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தத்தினால் அன்றி உங்களுக்கு விமோச்சனம் இல்லை. பரலோகத்தில் இடம் இல்லை. தேவ சாயலால் படைக்கப்பட்ட மனிதன் விழுந்த மாத்திரத்திலே இந்த இரத்த உடன்படிக்கை குறித்து ஆதியாகமம் 3:15 ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த குறிப்பிட்டை அவர் ஏற்கனவே அறிமுகம் செய்து விட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஆகையால் இந்த பேழைக்குள் யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதே போல புது உடன்படிக்கையில், புதிய ஏற்பாடில் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிறது தான் அந்த பேழை. அந்த நாமத்துக்குள்ளாராக, அந்த நாமத்தின் வழியாக, அந்த நுழைவாய்க்குள்ளாய் செல்லுகிற யாவரையும் ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் மன்னிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு புதிய வாழ்வு பிறக்கிறது, ஒரு புதிய சிந்தை பிறக்கிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அந்த பேழை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எனக்கு தெரிந்து ஒரு 10 செஷன்ஸ் பண்ணிட்டோம். இதோட நம்ம 14 17 18வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். 14 17 வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் நோவாவை அழைத்து, நான் பேழையை செய்யும்படி உனக்கு கட்டளை இடுகிறேன், ஒயோபேர் மரத்தை குறித்து நீ கொண்டு செய்ய, கீழ் பூசு, உள்ளேயும் வெளியும் கீழ் பூசு, இப்படியாக இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நீ பண்ணணும், இந்த அளவு, இந்த நீளம் அகலம் உயரம் என்று சொல்லி எல்லாம் சொல்லி, அதற்கு ஜன்னல்களை செய்ய வேண்டும், அதற்கு கதவை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி குறிப்பிட்டுகளை தந்து, அதற்கு பின்பே 17வது வசனத்துல தான் முதல் முறையாக நான் ஜலப்பிரளயத்தை கொண்டு வர ஆயத்தமாய் விட்டேன், இந்த உலகமானது ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்படும். அந்த நாட்களில ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு நீரை கூட யாரும் பார்த்ததில்லை. வானத்திலிருந்து கீழே விழக்கூடிய அந்த மழையை யாரும் பார்த்ததில்லை. அதனால யாரும் விசுவசிகள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையானது இதுவரைக்கும் சம்பவிக்கவே இல்லை. அது சம்பவிக்காதனால யாருக்கிட்ட போய் சொன்னாலும் ஒரு கேலி கூத்தா இருக்கு.
இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் வருகை என்றால் ஒருவேளை நம்புவாங்க. ஏன்னா 2வது அவர் வந்தாரு தெரியுங்களா, முதல் முறை மெஸ்ஸியா குழந்தையா பிறந்தார், 2வது முறை வந்துட்டு போயிட்டாரு, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு 3வது முறைன்னு சொன்னா நம்ம மக்கள் நம்புவான். அதே போலதான் அந்த நாட்களிலும் கேலி கூத்து பண்ணினாங்க. என்னடா பைத்தியக்காரா வளர்ற நீ, இது வரைக்கும் மழைன்னு ஒண்ணு வரவே இல்லை, புதுசா மழை வருதான், ஜலப்பிரளயமா மாறுமா, நாங்கெல்லாம் அழிக்கப்படுவோமா, கொல்லப்படுவோமா, உனக்கு காப்பாற்றணும், உனக்கு பொழைக்கணும்னு நீ வந்து என்னோட பேழையில அடைக்கலாம் தஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்றாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பைத்தியக்காரா போடா அப்படின்னு சொல்லி நோவாவெல்லாம் அடிக்காத குறையா அடிச்சு துரத்துனாங்க. அடி கூட வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்படித்தானே இந்த காலங்களிலும் பரிகாசம் பண்ணுகிறார்கள். இயேசுவின் நாமத்தை எடுத்துட்டு போனால் மதம் மாற்றான்னு சொல்லி ஒரு பக்கம் ஜெயில தூக்கி போடுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த இயேசு நாமத்தை குறித்து நாங்கள் 2000 வருஷமாக பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம், உங்களுக்கெல்லாம் 2வது வருகை மட்டும் தானே தெரியும், அது நடக்கட்டும், அப்புறம் வாங்க வந்து சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறப்ப அப்படித்தானே சொன்னாங்க, இறங்கி வா, வந்து இப்போ சொல்லு, நாங்க நம்புறோம். இயேசு கிறிஸ்து சொல்லல. அதே போல யாரும் பேழைக்குள்ள செல்லல. அதே போல இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு இந்த கிறிஸ்தவர்கள் பேரெல்லாம் வச்சுட்டு சுத்துறாங்க பாருங்க, சிலுவையெல்லாம் போட்டுக்கிட்டு. அப்படியே அவனுங்களெல்லாம் பார்த்து நீங்க சொல்லாதீங்க கிறிஸ்துவம் எப்படியா பரவி இருக்குன்னு. எல்லாரும் வேதாகமத்தை தூக்கிட்டு அப்படியே தெருவில் ரொம்ப பளீர்னு போங்க, அது கிடையாது கிறிஸ்தவம். கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் மறுவிருப்படைகிறது. அது உங்க சுவாபத்தில் வெளிப்பட வேண்டும், வார்த்தையில் வெளிப்பட வேண்டும், வாழ்க்கை நடைமுறையில் வெளிப்பட வேண்டும். அதை எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள், எத்தனை ஜனங்க வருவாங்க, 1% கூட தாங்க மாட்டாங்க, 1 விழுக்காடு கூட வராது. நீங்களே ஒப்பிட்டு பாருங்க, உங்க ஆபீஸ்ல போய் பாருங்க, 400 பேர் இருப்பானா, ஒருத்தனையும் போய் செக் பண்ணி பாருங்க, அதுல கிறிஸ்தவனே கம்மியா தான் இருப்பான். அதுல பாருங்க ஒருத்தனையும் வேற வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னைக்கு இப்படிதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதுல 99 விழுக்காடு பிசா சண்டையில் போய்விட்டது. அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறீங்களா? தயவு செய்து இந்த பக்கம் வந்துருங்க, இதுதான் கடைசி சான்ஸ். அதனாலதான் இதை 2வது வருகையோட கூட ஒப்பிட்டு நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவான், இருதயம் உள்ளவன் அவனும் கேட்க கடவான். இருதயத்துக்குள் இந்த வசனம் பாய்ந்து செல்லட்டும், இது உடலுக்கெல்லாம் மருந்தாயும் பலனாயும் ஔஷதமாய் மாறும் என்று சொல்லி நீதிமொழிகள் 4:22-3:8 சொல்லுகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? சரி, போகட்டும். 18வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். வேதாகமத்தை ஆதியாகமம் 6:18 நேராக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 6:18. அதற்கு முன்பே ஒரு விசை நம் 17வது அதிகாரத்தையும் வாசித்துக் கொள்ளலாம். And behold, I myself am bringing the flood of waters on the earth. நானே கர்த்தராகிய தேவன் இந்த பூமியின் மேல் ஒரு ஜலப்பிரளயத்தை நான் கொண்டு வர இருக்கிறேன். In destiny from under all flesh in it, which is the breath of life. இந்த பூமியின் மேல் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனும் மாம்சமும், and everything that is up the earth shall die. எல்லா ஜீவராசிகளும், எல்லா கால்நடைகளும், எல்லா விதமான மாம்சத்தின் ரீதியான காரியங்களும் மரித்தே போக வேண்டும். இப்படி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் 17வது வசனத்துல நாம் பேசினதை நாம் தியானித்தோம். 18வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். பட் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவனன்ட் வித் யூ. ஆனால் நானும் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண இருக்கிறேன். And you shall go into the ark with your sons and your wife and your sons' wives with you. நீயோ அந்த பேழைக்குள் நீயும் உன் குமாரர்களும் உன் மனைவியும் உன் குமாரர்களின் மனைவிகளும், அதாவது உன்னுடைய மருமகள்கள் என்று சொல்லலாம். ஆக எல்லாத்துக்கும் தெரியும், நோவாக்கு பார்ப்பீர்களானால் 3 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதை குறித்தெல்லாம் நாம் அதிகமாய் வாசிப்போம். ஏனென்றால் வருகிற அதிகாரங்களில் அதிகமான காரியங்களை நாம் காண நேரெடுக்கிறது. ஸோ இங்கே 18வது வசனத்தில் பார்ப்பீர்களானால் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் முதல் முறையாக, அதாவது அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இந்த பேழை என்கிற காரியம் பார்ப்பீர்களானால் ஒரு திருப்பு முனை, இந்த உலகத்திற்கே ஒரு திருப்பு முனை. இந்த
பூமியில வாழக்கூடிய எல்லா விதமான சுவாசம் கொண்ட மாம்சரீகமான எல்லா விதமான ஜீவன்களுக்கும் ஒரு திருப்புமுனை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ஒரு பெரிய திருப்புமுனையாக இந்த உலகத்தில் நாம் பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பே 7 முக்கிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்கட்டாலஜி எண்ட் டைம்ஸ் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல பார்ப்பீர்களானால் ஒரு 100 மணி நேரத்துக்கு மேல ஒரு பிரசங்கம் இருக்கிறது. அதுல 7 காரியங்கள் நடக்கும். அந்த 7 காரியங்கள் நடந்த பின்பே அதுதான் எல்லாவற்றுக்கும் முடிவு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க நேர்ந்திடும். அதுல ஒரு காரியம் பார்ப்பீர்களானால் த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை நியாய சிங்காசன தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, சாரி. அதுல வெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 11 to 15 வசனம் எல்லாம் அங்கே பார்க்கலாம். மறுபடியும் இங்க 18ஆவது வசனத்துக்கு வருவோம். இந்த 17ஆம் வசனத்துல முதல் முறையாக இந்த உலகமானது ஜலப்பிரளயம் என்கிற ஒரு காரியத்தை கேட்க நேரிட்டது. அதே போல முதல் முறையாக இந்த 18ஆவது வசனத்தில் உடன்படிக்கை, பட் ஐ வில் மெயின்டைன் மை covenant with you and you shall go into the ark. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண இருக்கிறேன். இப்போ நாம் இந்த உடன்படிக்கை குறித்து சில காரியங்களை பார்த்து நாம் நிறைவேற்றி விடுவோம். உடன்படிக்கை என்றால் ஆங்கில பதம், அது கிரேக்க பதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதை பார்ப்பீர்களானால் ஆங்கில பதத்துல உடன்படிக்கை என்றால் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் என்றால் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமா இருக்கிறது. அதாவது இந்த கட்டத்துல நீங்க ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், அதாவது அந்த பத்திரம் என்று சொல்வார்கள், அதாவது சேல் டீட் என்று சொல்வார்கள். நீங்கள் விற்பதற்கோ வாங்குவதற்கோ ஒரு சேல் டீட் இருக்க வேண்டும். அந்த சேல் டீடு பார்ப்பீர்களானால் அந்த பத்திரமானது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இதோ அந்த கையெழுத்திடப்பட்டு அந்த காரியங்கள் எல்லாம் இதோ அந்த ரெஜிஸ்ட்ரார் பார்ப்பீர்களானால் சரி பார்த்து அந்த முத்திரை இருந்தால்தான் இந்த வீடு வாங்குவதற்கோ விற்பதற்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு காரியம் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது உடன்படிக்கை அல்ல. அது உடன்படிக்கையின் என்ன சொல்றேன்னு கேட்டால் ஒரு the end result of agreement. உடன்படிக்கையின் என்ன சொல்றது, ஒரு end result எப்படி சொல்லுவீங்க ஆங்கிலத்தில் இந்த தமிழுக்கு? இறுதி முடிவு என்று சொல்லலாம். அதாவது இறுதி முடிவு விட இது பின்விளைவுன்னு வருது. அதாவது the post consequence of agreement is sale deed. ஆக பார்ப்பீர்களானால் அந்த ப்ராசஸ் பிரகாரம் அக்ரிமெண்ட் ஆனது அதுவும் ஒரு பத்திரத்தை போலதான். இன்றைக்கெல்லாம் அக்ரிமெண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார்கள். ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பத்திர காப்பி அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல அக்ரிமெண்ட்டே போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னு கேட்டா, இவர் இருக்கிறார், இன்னாருக்கு விற்கிறார், இன்னாரிடமிருந்து வாங்குறார். எவ்வளவுக்கு வாங்குறார் என்றால் இதுதான் இந்த தொகை. இந்த தொகைக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். இந்த தொகையை நாங்கள் முன்பணமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த முன்பணத்தை பெற்றுக்கொண்டிருப்பதனால் இவருக்கு 90 நாள் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 90 நாள்ல மிச்ச பணத்தையும் அவர் செலுத்தி அதற்கு பின்பே இதோ இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் ஃபைனல் சேல் டீட், அதாவது அந்த ஃபைனல் ப்ராசஸ், அதை முற்றிலுமாய் முடிக்கக்கூடிய ஒரு காரியமானது நடக்க வேண்டும் என்று சொல்லி சில விதிமுறைகளை அங்கே பதிவு செய்யக்கூடிய ஒரு இதா இருக்கிறது, பேப்பரா இருக்கிறது. அதுக்கு பேர் அக்ரிமெண்ட். இப்ப இந்த அக்ரிமெண்டோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்ப்பீர்களானால், சில காரியங்களை அங்கே நியமங்களாக, சில காரியங்களை அங்கே மையத்துவப்படுத்தி, சில காரியங்களை அங்கே முக்கியத்துவப்படுத்தி அங்கே எழுத்து வடிவில் வரக்கூடிய காரியம். இப்போ அந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி சில காரியங்கள் எழுத்தின் வடிவில் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த நாள் மறுநாள்ல பார்ப்பீர்களானால் இல்ல சில வாரங்களுக்கு பின்பே மனிதனோட எண்ணம் மாறிவிடலாம். அப்ப என்ன ஆகுது, பேச்செல்லாம் மாறி போயிடும். அப்போ நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அதனால்தான் பார்ப்பீர்களானால் ஒரு சொல் இருக்கு, ஒரு பழமொழி, கழுத்துப்பிடி கொடுத்தாலும் எழுத்துப்பிடி கொடுக்க கூடாது அப்படின்னு.
ஒருத்தர் வந்து உங்க கழுத்தை பிடிச்சி சில காரியத்தை சொல்லிட்டு போறாரு. நாளைக்கு போனா அவர் வந்து நான் உங்களை இப்ப ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லலாம், நீங்களும் உங்க மனசு மாதிரி அவரை மன்னிச்சிடலாம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப மனசு மாறுறதுக்கு எல்லாத்துக்கும் இது இருக்கு. ஆனா ஒரு எழுத்துப்புடியில வந்து இந்த மாதிரி காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா, அப்போ அந்த கேஸ் எல்லாம் நிறைவேறும் நாளில் ஜட்ஜ் என்ன பண்ணுவார்னு கேட்டா டெத் சென்டென்ஸ் இப்படின்னு சொல்லி வேர்டிக்ட் காப்பி கொடுப்பார். அதாவது இதுதான் நான் சொல்றேன், இந்த மனிதனானவன் நிரபராதி என்று சொல்லி அவர் கொடுக்கலாம், இந்த மனிதனானவன் தூக்கில இடப்பட வேண்டும் என்று, சாகும் வரை தூக்கில இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க கையெழுத்திட்டு நிப்பை உடைச்சு அந்த வேர்டிக்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த ஆள் வந்து 7 ஆண்டுகள் கடும் காவலில் இருக்கணும், சிறைச்சாலையில போடப்படணும், இந்த மாதிரி சில வேர்டிக்ட் என்று சொல்லி சில காரியங்களை அவர் அங்கே நிறைவேற்றக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். அதெல்லாமே எழுத்தின் வடிவில் வர வேண்டும். இந்த எழுத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், மனிதனுடைய எண்ணமானது அப்படியா இருக்கிறது. மனிதனுடைய எண்ணம் அவ்வண்ணமா இருக்கிறது. அடுத்து மறுமுறை பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். அதனால்தான் பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல உடன்படிக்கை என்கிற அந்த காரியமானது வரக்கூடிய ஒரு பதத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப பார்ப்பீர்களானால் அந்த உடன்படிக்கை என்கிற ஒரு காரியத்திற்கு ஒரு அர்த்தம் புரிந்திருக்கும். அதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்களானால் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் கணவனும் மனைவியுமாய் உடன்படிக்கை எடுக்கிறோம் தேவனுடைய சன்னிதானத்துல. அங்க பாதிரியார் நின்று அங்க உடன்படிக்கை எடுக்கும்படி உங்களுக்கு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்களா, ஒருவரை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா, இந்த உடன்படிக்கையில வேற யாராவதுக்கு மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி 3 முறை அங்க வாசகங்கள் வாசிக்கப்படும். அந்த காரியத்துக்கு டைம் எல்லாம் கொடுப்பாங்க. யாராவது அப்ஜெக்ஷன் இருந்தா வந்து தெரிவிங்கன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் வந்து உடன்படிக்கையின் ரீதியில தான் இன்னைக்கு உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போலதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து குழந்தையை பெற்றெடுப்பதும் ஒரு உடன்படிக்கை. நானும் நீயும் அக்ரி பண்ணி ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுப்போம், அந்த குழந்தைக்கு நானும் பொறுப்பு நீயும் பொறுப்பு, தகப்பனுமாய் தாயுமாய் இருந்து அந்த குழந்தையை நாம் வளர்த்தி ஆளாக்கி நல் ஒரு வழிக்கு நாம் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு நானும் நீயுமே பூலோக தகப்பனும் தாயுமா இருந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு நாம் வளர்த்த வேண்டும். அது ஒரு உடன்படிக்கை. அப்படி என்று பார்ப்பீங்களானால் வேலை ஸ்தலத்துல நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஆஃபர் லெட்டர்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கையெழுத்திட வேண்டும். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள், அதுலயும் கையெழுத்திட வேண்டும். இந்த கம்பெனியில நான் பணிபுரிகிறப்போ இப்படிப்பட்ட காரியத்தில எல்லாம் நான் ஈடுபடுவேன், இப்படிப்பட்ட காரியத்தில எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன். கம்பெனி ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு குண்டூசி கூட எடுத்துட்டு போய் நான் தவறான முறையில நான் அது இது பண்ண மாட்டேன். போன் இது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுல எல்லாம் நான் வந்து தவறான முறையில நான் கையாள மாட்டேன். கையாளுவேன் நான் என்றால் நான் வந்து குற்றம் சாட்டுவதற்கு பாத்திரவான் என்று சொல்லி எல்லாம் நீங்க நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திடுவீங்க. அப்பொழுதுதான் நீங்க பணிபுரிவதற்கு நீங்க தகுதியற்றவர்கள். ஏதாவது அந்த அக்ரிமெண்ட், அந்த கவர்னன்டின் பிரகாரம், அக்ரிமெண்டின் பிரகாரம் நீங்க தவறு செய்வீர்கள் ஆனால் அவங்க போலீஸை கூப்பிட்டீங்க, பாருங்க இதெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கணும், ஆனா இவன் வந்து இதுக்கு எதிராக பண்ணிட்டான். அதுதான் சொன்னேன் நான், எழுத்துப்பிடி, எழுத்துல கொடுக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு மிக என்ன சொல்றது, அது சக்தி வாய்ந்த ஒரு காரியம். எழுத்தென்றால் அவ்வளவு சக்தி. இன்றைக்கும் கூட எவ்வளவுதான் டிஜிட்டல் முறையில இந்தியாவானது முன்னேறி சென்று கொண்டிருக்கிறதா, இந்தியா போல நாடுகள், இன்றைக்கும் பத்திரம் இல்லாம நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. மூலப்பத்திரம் என்று சொல்வார்கள். 1975ஆம் ஆண்டுல உங்க என்ன சொல்றது, உங்க கொள்ளு தாத்தாவோட ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்ப நீங்க 2025ஆம் ஆண்டுல 27வது ஆண்டுல நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மூலப்பத்திரத்தை கேட்பார் ரெஜிஸ்டர், பேங்க்குக்காரன் கேட்பான். நீங்க வித்தீங்கன்னா லோன் வாங்கி விற்கிறீங்கன்னு வைங்களாம், பேங்க்காரன் கேட்பான் அது அத்தனை எனக்கு கூட அப்படின்னு. இன்னைக்கு கூட அந்த பத்திரத்தை, அதான் பத்திரம், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுனால, பத்திரத்தை பத்திரமா வைக்கிறது போல, பத்திரத்தை போல வைக்கிற மாதிரி பத்திரமா வச்சுக்கோ. அதுதான் அந்த பத்திரம்ங்கிறது பாத்தீங்கன்னா பத்திரத்திலிருந்து வந்த காரியம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அந்த உடன்படிக்கை என்பது ஒரு மூல தளம், அடித்தளம். அது அந்த இந்த உலகமே உடன்படிக்கையின் ரீதியில தான் இயங்கி கொண்டிருக்கிறது. முதலாவது உலக போர் வருகிறப்போ சில உடன்படிக்கைகளுக்குள் இந்த உலகம் வந்தது. இனிமேல் நம்ம இப்படி சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை முறியடித்தவன் ஹிட்லர். அதனாலதான் ஜெர்மனி தேசத்தின் மேல ஒரு பெரிய ஒரு பெனல்டி போட்டாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு நீங்க பெனல்டி கட்டணும். ஏன்னு கேட்டா முதலாவது உலக போர்ல இருக்கிற உடன்படிக்கையை நீங்க மீறினத குற்றத்திற்காக உங்களுக்கு விதிக்கப்பட்ட பெனல்டி இது.
அப்புறம் தான் நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் என்ற அமைப்பை ஃபார்ம் பண்ணாங்க. இது மாதிரி EU, யூரோப் யூனியன் என்று சொல்லி எல்லாம் ஃபார்ம் பண்ணி இப்படி எல்லாம் எல்லாமே பார்ப்பீர்களான அந்த உலகத்துல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உடன்படிக்கையின் அடிப்படையிலே உடன்படிக்கையை மையமாய் வைத்து ஒரு அக்ரிமெண்ட்ல தான் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு வீட்டு வாடகை எடுக்கணும்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், அதே போல நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா சேல் அக்ரிமெண்ட். இப்படி அக்ரிமெண்ட் சொல்லி நீங்க ஒரு மேரேஜ் பண்ணணும்னா மேரேஜ் அக்ரிமெண்ட் என்ன, அதோட உத்தரவாதம் மேரேஜ் சர்டிபிகேட், கவர்மெண்ட் அரசாங்கத்தினால கொடுக்கப்பட்ட அந்த சர்டிபிகேட், இவரும் இவங்களும் தான் கணவன் மனைவி. அந்த சர்டிபிகேட்டை வச்சுதான் நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும், ஆதார் கார்டு எல்லாமே வாங்க முடியும். ஆக உடன்படிக்கையின் அண்டையில எவன் ஒருவன் வர மறுக்கிறானோ அவனுக்கு அந்த இடத்தில் அதிகாரம் நிராகரிக்கப்படும், அந்த இடத்தில் குடி உரிமை நிராகரிக்கப்படும், அந்த இடத்தில் இருப்பிடமே இல்லாதபடி அவன் ஒரு அகதியாக மாறிவிடுவான். ராமேஸ்வரம் வழியாக நிறைய ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து வரக்கூடிய தமிழ் அகதிகள் அங்கே முகாமில் இருப்பார்கள், ரெஃப்யூஜ் கேம்ப்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் உடன்படிக்கை பண்ணாது. வந்துட்டா அங்க இருந்துக்கோ, கொஞ்ச நாள் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, தேசத்துக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே மிலிட்ரி எல்லாம் இருக்கும், அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்ல. ஏன்னா வரவன் தீவிரவாதியா நமக்கு தெரியாது. அதே போலதான் எல்லா பார்டர்லயும் பார்ப்பீர்களானால் ரெஃப்யூஜ் கேம்ப் வைப்பாங்க. அங்கிருந்து தஞ்சம் பொழிக்க வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் தந்து கொஞ்ச நாள் இது பண்ணி திருப்பி டீபோர்ட் பண்ணிடுவாங்க, போகும் தேசத்துக்கு. சில பேர் பார்ப்பீர்களானால் பேப்பரே இல்லாம வருவாங்க, அங்க இருக்கிற பாஸ்போர்ட்லாம் எரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க டீபோர்ட் பண்றது? அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ரெஃப்யூஜ் கேம்ப்ல இருந்து நீங்க சிலோனுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். என்கிட்ட பேப்பர்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி என் தேசத்துக்குள்ள ஒண்ணு விட முடியும்? இந்த மாதிரி அகதிகளா மாற்றி அதை அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு போர் நடக்கும். கிடைச்சது எல்லாம் கையில வாரிட்டு ஓடுவாங்க. எப்ப பாஸ்போர்ட் ஆதார் கார்டுலாம் எடுத்துட்டு போறதுக்கு நேரம் இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களோட டேட்டா பேஸ்ல இருக்கும். அப்ப எம்பசில இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பயோமெட்ரிக்ஸ். அதனாலதான் கண்ணு கையெல்லாம் ஸ்கேன் பண்றாங்க இல்லையா? அதை ஸ்கேன் பண்ணி அவங்க கையை வைக்கிறப்ப அவங்க டீடைல்ஸ் இல்ல இவர் குடிமுறை உரிமை பெற்றவர் தான், இவர் அங்கீகாரம் பெற்றவர் தான், இவர் எங்களுடைய தேசத்தின் பிரஜை தான். அந்த போர் நிமித்தமாக அவசர அவசரமா வந்ததுனால மறந்துட்டாருன்னு ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, டூப்ளிகேட் ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதை எடுத்துதான் அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில அவர் நுழைய முடியும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதை ஏன் விலாவாரியா சொல்லுகிறேன்னு கேட்டால், உடன்படிக்கை அண்டையில வருகிறவனுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும். அதே போலதான் வேதாகமம் பார்ப்பீர்கள். ஆனால் வேதாகமம் என்றாலே ஒரு உடன்படிக்கை தான். உடன்படிக்கை தேவன் மனித குலத்தோட பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில எவன் ஒருவன் நுழைய மறுக்கிறானோ அவனுக்கும் தேவ சன்னிதானத்துக்கும், அவனுக்கும் தேவ பிரசன்னத்துக்கும், அவனுக்கும் தேவ உறவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. பேருக்கு வேதாகமம் அங்க ஓரமா கிடக்கும், இவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு சுருவத்தை வச்சு கும்பிட்டு கிடப்பான், ஒரு ஜெபமாலையை உருட்டிட்டு கிடப்பான், இவனா ஒரு வழிபாட இது பண்ணிக்குவான், இல்ல பாரம்பரிய திருச்சபையில போய் ஐக்கியம் ஆயிக்குவான், இல்ல பெந்தகாஸ்து திருச்சபையில போய் இவனுக்கு வாயில வந்ததெல்லாம் உளறிட்டு கிடப்பான். வேதாகமத்துல இல்லாததை எதையும் நீ சொன்னாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, நீ எந்த விதமான கல்ச்சரை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, உனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவனிடமிருந்து வரக்கூடிய புத்திர சுவிகாரம், தேவனிடமிருந்து ஆண்டவராகிய கர்த்தரிடமிருந்து வரக்கூடிய அந்த உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற உறவுல உங்களுக்கு அனுமதி இல்லை. அதற்காக தான் அந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தேன். இந்த உடன்படிக்கை, அதாவது எப்படி இன்னைக்கு பாஸ்போர்ட் இந்த ஐடியா எல்லாம் வந்துச்சு, ஒருத்தனுக்கு ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டும், ஒருத்தனுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி அந்த ஒரு ஐடியா, ஒரு விதிமுறை எப்படி வந்தது? வேதாகமத்திலிருந்து தாங்க வந்தது. எங்கிருந்து வந்தது தெரியுங்களா? முறையாக ஆதியாகமம் 6:18 இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் அந்த ஐடென்டிட்டி என்கிற அந்த காரியமே பிறந்தது. எத்தனையோ 1000 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கலாம், ஆனால் அத்தனை ஆண்டுகளுக்கும் மூலதனமா இருக்கக்கூடிய ஒரு வேதாகமோட இது பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டிக்கு வேத வல்லுநர்கள் குறிப்பிடக்கூடிய ஆதாரத்தை பார்ப்பீர்களானால் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனம் தான். அதான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த நோவாவின் பேழை பார்ப்பீர்களானால் திருப்பு முனை, இது ஒரு திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு வசனம் இது, உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சாப்டர் இது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குள் நீங்க நுழைவதற்கு நீங்க அங்கீகாரம் பெற்றிருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அங்கீகாரங்களை குறித்து
பல காரியத்தை நாம் பேசி கொண்டு வருகிறோம். ஆனால் அங்கீகாரம் என்பது எண்ட் ரிசல்ட். அது ஒரு பின்விளைவாய் வரக்கூடிய காரியம். அது ஒரு எண்ட் ரிசல்ட்டா. இப்ப ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுட்டா நீங்க வீட்டுக்குள்ள நுழையலாம், அந்த ஓனர் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீங்க இவ்வளவு ரெண்ட்னு பேசிக்கிட்டீங்க, இவ்வளவு அட்வான்ஸ்னு பேசிக்கிட்டீங்க, நீங்க வரலாம். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாம நுழைஞ்சிங்கன்னா போலீஸை கூப்பிட்டுருவான். அவனே தெரியாது மும்பாட்டுக்கு பொருளை எடுத்துட்டு வரான், அவனை போலீஸ் அடின்னு அடிச்சு உங்களை கிளப்பி விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? ஆனா அதே மாதிரி போலீஸ் அவர் கூப்பிட்டாருன்னா போலீஸ் கிட்ட நீங்க சொல்லலாம், பாருங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் நாங்க போட்டிருக்கிறோம், இந்த ஆள் இப்ப பிரச்சனை பண்றாருன்னா அதே அடி அந்த ஓனர் மேல விழுகும். என்னைய விளையாண்டு இருக்கு, எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பாரு போலீஸ், இல்லைங்களா? அப்போ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், அந்த கவனன்ட், அந்த கவனன்ட் மூலமாக தான் நுழைவாய்வு உங்களுக்கு திறக்கப்படுகிறது, அந்த கதவு திறக்கப்படுகிறது. அதே போலதான் நீங்க ஆண்டவராகிய தேவன் நோவாவின் சந்ததியிடமும் அங்கே சென்று சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் தம்பி, உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் பண்ண வந்திருக்கிறேன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க இன்றைக்கு? எவ்வளவு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவது உங்க இஷ்டத்திற்கு நீங்க பண்ணக்கூடாது. அந்த உடன்படிக்கையின் நியமங்கள் என்று சொல்லி ஒண்ணு இருக்கு. அது அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க போகணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சும்மா நீங்களா ஒரு வெத்துக்காயதை எடுத்து அழுத்திட்டு எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்படின்னா அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க உங்களுக்கு ஏஜென்ட்டுங்கெல்லாம் இருப்பாங்க. சர்டன் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணி சர்டன் ஃபார்மேட்ல நீங்க இது பண்ணி அந்த பத்திரத்துல அதை அடிச்சு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும், டியூட்டி கட்டி அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி எல்லாம் அடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சாதான் ரெஜிஸ்டர் கையெழுத்தே போடுவார். ரெஜிஸ்டர் டேபிளுக்கே அது போகாது. ஏன்னா அங்க இருப்பார்ல பியூனு, அந்த பியூனே விட மாட்டாரே, என்ன நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற, இதெல்லாம் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், ஐயா கோச்சுக்குவார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி மிரட்டி கிரட்டி எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு தடவையாவது வாழ்க்கையில. ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒரு லேண்டு வாங்கியிருப்பீங்க, இல்லை உங்க அப்பா வாங்கியிருப்பாரு, உங்க தாத்தா வாங்கியிருப்பாரு, ஏதோ ஒரு லேண்ட் இருக்கும், இல்ல ரெண்டல் அக்ரிமெண்டாவது போட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? அந்த உடன்படிக்கையின் நுழைவாய்க்குள் எவன் வருகிறானோ அவனுக்கே அந்த புத்திர சுவிகாரம், அந்த அதிகாரம், அந்த அங்கீகாரம் வழங்கப்படும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? இருந்தா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, டேப்ல அழகா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பழைய ஏற்பாடின் உடன்படிக்கை பார்ப்பீர்களானால் பல பேரோட ஆண்டவரை, இதுதான் ஆதியாகமத்துல பார்க்க போறோம். ஆதியாகம் முழுவதும் பார்ப்பீர்களானால் உடன்படிக்கை 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 என்றால் முன்னொரு விதமான வேத வல்லுநர்கள் எப்படி அதை விவரிக்கிறாங்கன்னா, உடன்படிக்கை என்றது ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரி பண்ணணுங்க, ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளணும், கணவனும் மனைவி ஒத்துக்கொள்ளணும். அந்த மன மேடையில நின்றுட்டு எனக்கு இந்த ஆளை பிடிக்கல அப்படின்னா பாதிரியார் இல்ல, இந்த கேன்சல்டு, மேரேஜ் கேன்சல்டு, தூக்கிட்டு போங்க, கவுன்சிலிங் சென்டர் போயிட்டு திருப்பி வாங்க, வேற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றவார். ஏன்னா அதை மீறி அவர் பண்ணினாருன்னா மக்கள் மத்தியில, சாட்சியா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதுதான் லா, அதுதான் நியாய பிரமாணம். அதன்படிதான் சட்ட திட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்தியா பீனல் கோடு பிரகாரம். புரியுதுங்களா? அப்போ ஒரு பார்ட்டி அக்ரி பண்ண பத்தாது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் சில உடன்படிக்கைகளை செய்யும்படி சில நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்களை தந்திருக்கிறார். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னங்க சொல்லிட்டு இருக்கணும்? ஆரம்பத்துல இருந்து 150 மணி நேரமா என்னத்தை குறிச்சுங்க இங்க கத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழையாவ விட்டால் அங்கே தேவனோடு கூட உங்களுக்கு தொடர்பு இல்லை என்றுதான் அதற்கு பொருள். நீங்க யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க? அப்போ பிசாசோட தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஹலோ, உலகத்துல இரண்டே காரியங்கள் தான், ஒன்று நரகம், இல்லை என்றால் பரலோகம். உலகத்திற்கு பின்பே, அதாவது நித்திய வாழ்வு என்று சொல்வார்கள், இல்லைங்களா? நித்திய வாழ்வா நித்திய மரணமா? நரகமா பரலோகமா? தேவனா பிசாசா? பரிசுத்தாவியா இல்ல அசுத்தாவியா? இப்படிதான் பார்ப்பீங்கனால இதுக்கு ரெண்டுக்கு நடுவால ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை கிறிஸ்துவர்கள் மத்தியில் என்றால், இவங்கெல்லாம் நடுவுல ஒரு பாலத்தை கட்டிக்கிட்டாங்க. அங்க கொஞ்சம் இருக்கலாம், இங்க கொஞ்சம் இருக்கலாம். அது யாரோட நியமம்? இது மனிதன் காட்டின நியமம். அப்படி பிறந்ததுதான் கத்தோலிக்கம். கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜா 4வது நூற்றாண்டுல பார்ப்பீர்களானால் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும். ஏன்னா அவருக்கு பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துருச்சு. இதுல டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்து, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்து நான் பல ரிசர்ச்கள் பண்ணியிருக்கேன், பல ஆய்வுகளை நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வெல்லாம் பண்ணி தான் ஏறத்தாழ 90 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஜீனியாலஜி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன், கிறிஸ்டியானிட்டிங்கிறது எப்படி பிறந்தது என்று சொல்லி பிளேலிஸ்ட்ல இருக்கு, ஆங்கிலத்துல பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சும்மா என்ன சொல்றது, குருட்டா போக்கள் எல்லாம் அடிச்சு விடலைங்க. ரொம்ப பிரயாசம் எடுத்ததெல்லாம் படிச்சுதான் இங்க பேசிட்டு வரோம்.
அப்ப கூட்டத்தோட எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போனீங்கன்னா, அதுதான் சொல்றேன், இடுக்கமான பாதை தான் பரலோகத்துக்கு செல்லும். பெரிய வழி பார்ப்பீர்கள், ஆனால் பிராடர் வே will lead you to the lake of fire. அப்ப போங்க. 99% நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. உலகத்துல எங்கே திசையில, எந்த திசையில யாரை பார்த்து நீங்க திரும்பினாலும் 99% பிசாசின் பக்கமாக, பிசாசின் அண்டையில போய்விட்டது. இந்த உலகம் அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ, பின்விளைவு ஒண்ணுதான். அப்போ அந்த அங்கீகாரம் எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்வதுதான். அதனாலதான் பழைய ஏற்பாடு உடன்படிக்கையும் புதிய ஏற்பாடு உடன்படிக்கையும் என்று சொல்லி 2 காரியங்களை நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நேரம் முடிந்ததனால் நாம் அடுத்த அத்தியாயத்தில் அதை தொடருவோம். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதை ஒன்றை தான் சொல்வேன், அதை உண்மையாக சொல்லுவேன், அதை சத்தியமாக சொல்லுவேன். ஏனென்றால் வேதாகமத்திலிருந்து, வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். என்னவென்றால், முதலாவது இன்றைய காலத்துல நீங்க பண்ண வேண்டிய முதல் காரியம், உங்க உடன்படிக்கை தேவனோடு கூட, உங்களை படைத்த சிருஷ்டிகர்த்தரோடு கூட இருக்கிறதா, இல்ல உங்களுடைய உடன்படிக்கை உங்களை திசை தெரியாமல் கண்கட்டின சூழ்நிலையில உங்களை பிசாசு இயக்கி கொண்டிருக்கிறானே அவனோடு கூட இருக்கிறதா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. இந்த பழமொழி எல்லாம் சொன்னா உங்களுக்கு சரியா வழங்கும். கரெக்டுங்களா? பெரிய மீசை வச்சிருக்கிறாரு, கூழு குடிக்கணும். மீசையில ஒட்டாம எப்படி குடிப்பாரு? ஆனா கூழை பார்த்தா அப்படியே தகன் இருக்கு, நல்லா சூடா செவப்பா இருக்கு, மின்னுது அப்படியே. சரியான கொலை பசி அவருக்கு. பாக்குறாரு, மீசையா பாக்குறாரு, கூழை பாக்குறாரு, மீசை ஆடா போயா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கடமுடன்னு குடிச்சு முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அப்புறம் என்ன, மீசையில ஓட்டினது கழுவிக்கிட்டா ஆச்சு, முடிஞ்சு போச்சு. மீசையில ஓட்டாம குடிப்பாராம். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஏன் வைக்க கூடாது? சேர் உங்களை இழுத்துட்டு போயிடும். அங்க உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? அப்படியே தொபக்கடின்னு உழுவீங்க. 2 கட்டானா இந்த பக்கம் உழுவீங்க, அந்த பக்கம் உழுவீங்க. ஒன்னா ஆத்துல நில்லு, இல்ல சேத்துல நில்லு. சேத்துல எவனாவது நிப்பானா? எந்த முட்டாலும் நிக்க மாட்டேன். அது சேருங்க, நான் ஆத்துல நிக்கிறேன், ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர், தண்ணில நீரோடை பக்கத்துல நான் நிப்பேன். என்னங்க? அப்போ அந்த ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு பரலோகத்துக்கு செல்லக்கூட பாதையில நான் போவேன் என்று சொல்லி, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, நான் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாதையில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு பேர் என்ன எப்படியாக அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு யூகத்துல, ஒரு அசம்ஷன்னா தெரியலீங்களா? நான் பிரகஸ்பதி தனம்பாங்க அதுக்கு பேர். எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. பிரகஸ்பதி வரான் பாரு, இவனா ஒண்ணு நினைச்சுக்குவான், இவனா ஒரு கோடை போட்டுக்குவான், இதுதான் சரிம்பான். முட்டாள், மதியனம் இல்லாதவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வார்கள். மதிகட்டவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வார்கள். அதோட விளைவு எப்ப தெரியாது, அதோட பின் விளைவு எப்ப தெரியும்னு கேட்டா, சில ஆண்டுகள், சில மாதத்துக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் நிறைய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன் என் லைஃப்ல. நானா ஒரு முடிவெடுத்து அவசர கொடுக்கு மாதிரி போய் சில காரியத்தை பண்ணுவேன். ஆனா அதை நிதானிச்சு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபித்து, கர்த்தாவே தகப்பனே, இதை நீங்க அங்கீகாரம் செய்கிறீர்களா? அங்கீகாரம் செய்தால் நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நீங்க என்னோட உடன்படிக்கை செய்யுங்க. இந்த உடன்படிக்கையில் அண்டையில வந்தால்தான் ஒரு சமாதானம் பிறக்கும். அந்த சமாதானத்தின் மத்தியில எந்த முடிவோ, எந்த தீர்மானமா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விடிவு காலம் பிறக்கும், அந்த இடத்துல ஒரு வழி பிறக்கும். நான் சொல்றது நடைமுறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம் தாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஸோ அடுத்த அத்தியாயத்துல நாம் நுழைகிறப்போ இந்த புதிய, அதாவது இந்த உடன்படிக்கையின் காரியத்தை எல்லாம் நாம் சற்று நாம் வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தின் அடிப்படையில தான் நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு விளங்கும். சரிங்களா? அந்த கவனன்ட் என்கிற அந்த காரியத்தை, நிறைய கவனன்ட், 5 விதமான கவனன்ட் இருக்கு. அந்த கவனன்ட்டை குறித்து நாம் அடுத்த அத்தியாயத்தில் நாம் விவரிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட இந்த உடன்படிக்கை என்கிற காரியத்தை குறித்து நீர் பேசியிருக்கிறீர். கோடி நன்றி தகப்பனே. இந்த உடன்படிக்கை நிமித்தமாக நாங்கள் தேவனுடைய அண்டையில நுழைவதற்கு எங்களுக்கு கிடைத்த இந்த புத்திர சுவிகாரத்துக்காய், இயேசுவின் நாமத்திற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அது எதையும் மிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் போடுங்க இந்த மெசேஜஸ் எல்லாம். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்தால் அவங்க தேவனிடம் வழி நடத்தப்படுவார்கள்.
அது உங்களுடைய கடமை, உங்கள் மேல் விழுந்த கடமை. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 எதை சொல்லுகிறது என்றால், உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, எங்களுக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா கள்ள தீர்க்கதரிசிகள் யாரா இருக்கட்டுங்க, உடனே உட்காந்து கைமையான்னு பேசாதீங்க. டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இல்லாமல் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஒரு ஜெபம் இந்த உலகத்திலிருந்து எட்டினால்தான் ஆண்டவராகிய தேவன் அந்த விண்ணப்பத்தின் நிமித்தமாக காரியத்தை செய்வார். அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள் இருந்தால் தேவனிடம் மட்டுமே கடந்து செல்லுங்க. கண்டவங்க கிட்ட போகாதீங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியாது. Nobody can become our chief high priest except our Lord Jesus. எபிரேயர் 2வது அதிகாரத்துல எல்லாம் தெளிவா எழுதியிருக்கு. 3வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. 4வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. நீங்க போய் அதெல்லாம் வாசித்து பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க போய் எல்லா காரியத்தை சொன்னா, அவர் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிகாரியா இருக்கிறார். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.